வணக்கம். முதலீடு பண்றது ரொம்ப கஷ்டமான, சிக்கலான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலைய வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் ETF-கள் மூலமா எப்படி ரொம்ப சிம்பிளா இன்வெஸ்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை இதுதான். நம்ம தூங்கும்போது கூட நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும். அது எப்படிங்க சாத்தியம்? சரியான முதலீட்டு கருவிகளை தேர்ந்தெடுத்தா அது நிச்சயமா சாத்தியம்தான். வாங்க, அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதலீட்டு உலகத்துக்குள்ள நம்ம முதல் அடியே எடுத்து வைப்போம். குறிப்பா இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்காகவே இருக்கிற 2 ரொம்ப பிரபலமான கருவிகளை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கூட்டு முயற்சி மாதிரிங்க. நம்மள மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை ஒன்னா போடுவாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு. அவர் அந்த மொத்த பணத்தையும் வாங்கி எதுல முதலீடு செஞ்சா நல்லதுன்னு ஆராய்ஞ்சி பங்குகள், பாண்ட்ஸ்னு பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்வாரு. அடுத்தது ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதே ஒரு முதலீட்டு கூடைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது பங்குச் சந்தையில ஒரு தனிப்பட்ட கம்பெனியோட பங்கு மாதிரியே நாள் முழுக்க ட்ரேட் ஆகும். நீங்க மார்க்கெட் நேரத்துல எப்ப வேணும்னாலும் வாங்கலாம், விற்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு வித்தியாசம். மியூச்சுவல் ஃபண்டுகளை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை தான் வாங்கவோ விற்கவோ முடியும். அதுவும் அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற NAV அப்படிங்கிற விலையில தான். ஆனா ETF-களை பங்குகளை போலவே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப வேணும்னாலும் வாங்கலாம், விற்கலாம். ஓகே, இப்போ இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஹோட்டலோட மெனு கார்டு மாதிரி. உங்களுடைய தேவை என்ன, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத பொறுத்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் அதிகம், ஆனா வருமானமும் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டெட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பானது, நிலையான வருமானம் தரும். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா ரெண்டும் கலந்த ஒரு கலவை. இது இல்லாம இண்டெக்ஸ் ETF, கோல்டு ETFன்னு இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது தான் முதலீடு பண்றதுலயே ரொம்ப எளிமையான ஒரு வழி. அதுதான் SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போதான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வழி. சிப்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகைய ஒரு குறிப்பிட்ட தேதியில நீங்க தேர்ந்தெடுத்த ஃபண்ட்ல முதலீடு செஞ்சுட்டே வருவீங்க. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்லாம் நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்ல. தொடர்ந்து முதலீடு செய்யறதுதான் இதோட மந்திரமே. சிப் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம். முதல்ல மாசம் எவ்வளவு முதலீடு பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டாவதா மாசமா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையான்னு முடிவு பண்ணுங்க. மூணாவதா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் போற மாதிரி செட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. சரி, இப்படி SIP மூலமா முதலீடு பண்றதால நமக்கு அப்படி என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவின்னு சொல்றாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியும். முதல் நன்மை இதுதாங்க. முதலீடு பண்ண லட்சக்கணக்குல பணம் வேணும்னு அவசியம் இல்ல. மாசம் வெறும் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாயில இருந்து கூட உங்களோட முதலீட்டு பயணத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு சூப்பரான விஷயம். நீங்க மாசம் முதலீடு செய்யும் போது சந்தை சரிவுல இருக்கும்போது உங்களுக்கு அதிக யூனிட்களும், சந்தை உச்சத்துல இருக்கும்போது குறைவான யூனிட்ஸும் கிடைக்கும். இதனால நீண்ட காலத்துல பார்க்கும்போது நீங்க ஒரு யூனிட் வாங்கின சராசரி விலை குறைஞ்சிடும். சிப் நம்மள அறியாமலேயே ஒரு ஒழுக்கமான முதலீட்டு பழக்கத்தை கத்துக் கொடுக்கும். மாசம் சம்பளம் வந்ததும் அது தானா முதலீட்டுக்கு போயிடும். இதனால நாம தேவையில்லாம செலவு பண்றத தவிர்க்கலாம். இந்த முக்கியமான விஷயத்த மறக்கவே கூடாது. நம்ம பணத்தை ஒரு நிபுணர் குழு தான் நிர்வகிக்குது. அவங்க நமக்காக மார்க்கெட்டை ஆராய்ஞ்சு சரியான இடத்துல முதலீடு செய்வாங்க. சோ நமக்கு எந்த டென்ஷனும் இல்ல. சரி, இப்போ உங்களுக்கு SIP பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான ஃபண்டுகள் இருக்கே, அதுல நமக்கு எது சரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 2 முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ஒண்ணுமில்ல, உங்க பணத்தை நிர்வகிக்கிறதுக்காக அந்த ஃபண்ட் நிறுவனம் எடுத்துக்கிற ஒரு வருடாந்திர கட்டணம். இது எவ்ளோ கம்மியா இருக்கோ அவ்ளோக்கு நமக்கு நல்லது. ஏன்னா இது நம்ம லாபத்துல இருந்து தான் போகும். அடுத்து NAV, அதாவது நிகர சொத்து மதிப்பு. இத பார்த்து பயப்பட வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை. ஒவ்வொரு நாள் மார்க்கெட் முடிஞ்சதும் இந்த விலை கணக்கிடப்படும். இப்போ உங்களுக்கு முதலீட்டை பத்தி ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். சின்னதா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன, உங்க முதல் முதலீட்டு பயணத்தை தொடங்க நீங்க தயாரா? இந்த மாதிரி எளிமையான விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுடுங்க. அப்போதான் நாங்க அடுத்ததா போடுற விளக்கங்கள் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி.